மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றும் ஒரு அண்மை செய்தி, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா இல்லை கூட்டணியில் இருந்து வெளியேறுமா என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ப. சிதம்பரம் சந்திக்க இருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா இல்லை கூட்டணியில் இருந்து வெளியேறுமா என்ற கேள்விகளுக்கு சற்று நேரத்தில் பதில் கிடைக்கும். சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ப. சிதம்பரம் சந்திக்க இருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா இல்லை கூட்டணியில் இருந்து வெளியேறுமா என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவு பெறும். ஏறத்தாழ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 தேர்தலிலும் காங்கிரசுடன இந்த பொதுத் தேர்தல் என்று வெற்றி பெற்றது என்று குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திமுக மற்றும் காங்கிரசுடனான அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா இல்லாதா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வருகின்ற தேர்தலில் கூடுதலாக இடம் கேட்டதும் அளவுக்கு அதிகமாக கேட்டதும் திமுகவினுடைய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சாத்தியமில்லாத அளவிற்கு திமுக இடம் காங்கிரஸ் கேட்டிருக்கிறது. 41 தொகுதி என்பது ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 63 இடங்கள் ஒதுக்கப்பட்ட போது அந்த வெற்றி வாய்ப்பு ஒற்றை இலக்கத்தில் இருக்கிறது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இன்று வரை திமுக சார்பில் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது திமுகவிடம் காங்கிரஸ் கேட்டிருக்கக்கூடிய அந்த இடம் என்பது மிகுந்த அதிகமாக இடமாக கருதப்படுகிறது. 41 இடங்கள் என்பது சாத்தியமில்லாத ஒரு சூழலில் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது. முதற்கட்டமாக திமுக கூட்டணி கட்சிகள் அமைந்திருக்க கூட்டணி கட்சி குழுவுடன் பேச்சுவார்த்தை துவங்கியிருந்தாலும் கூட ஏற்கனவே திரைமறைவில் பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்றது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. திரைமறைவில் திமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதன் மட்டுமல்ல, அந்த பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகள் கிடைத்து விட்டன என்றெல்லாம் கூட சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்தடுத்த அமர்வுகளில் இது தொடர்பாக ஒரு முழுமையான தீர்வாக அமையும் என்றும் சொல்லிவிட்டு போனார். அப்போது பேசிய கிறிஸ்தவர் கூட தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியாக முடிந்தது, எங்களுக்கு இந்த முறை திமுக கூடுதலாக இடம் கொடுக்கும் என நம்புகிறோம் என்றும் சொல்லிவிட்டு போனார். ஆனால் அதன் பிறகு ராகுலை பார்த்துவிட்டு டெல்லியில் அவர் பேசும் பொழுது திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பது திமுக கையில் தான் இருக்கிறது என்பதை போல ஒரு சூதரமாக ஒரு பதில் சொன்னார். அந்த பதிலில் திமுக கூட்டணியில் நாங்கள் இந்த முறை அதிக இடங்கள் கேட்கிறோம், அவர்கள் கொடுக்கும் 25 இடங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படின்றார். ஒருவேளை கட்சி கூட அதிகமாக இடம் கேட்டால் அதற்கு சொல்லுகின்ற வார்த்தை நாங்கள் 25 இடங்கள் தருவேன் என்றார்கள், நாங்கள் பேசி கூடுதலாக இடம் வாங்குவோம் என்று நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கலாம். தொடர்ச்சியாக திமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூட தெரிவித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் 25 இடங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதுபடி இல்லை என்ற சொல்ற அர்த்தத்தின் பின்புலம் நாங்கள் கூட்டணியில் நிலைத்திருப்போமா என்பது கேள்விக்குறி என்ற ஒரு கேள்வியை அவர் அப்போதே சொல்லிவிட்டு போனார். அப்போதே இது தொடர்பாக கடும் சர்ச்சை எழுந்துள்ளது. காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியில் இருக்குமா இல்லையா என்பது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையில் இருந்தால் கூட அந்த பதில் திமுகவினரை மிகுந்த எரிச்சல் அடையும்படி இருந்ததாக சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் போட்டியிட்டு அதிக அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. இந்தியாவிலே ஒரு மாநில கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து அதிக இடங்களை பெற்ற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. அதற்கு முக்கியமான காரணம் திமுக அரசு, திமுகவினுடைய அந்த காங்கிரஸ் உடையான அந்த கூட்டணி தான் அடிப்படையில் முக்கியமான காரணமாக இருக்கிறது.
புதுவை உட்பட 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரே கட்சியாக தமிழ்நாடு காங்கிரசிடம் இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையில் திமுக மட்டும்தான் முக்கியமான காரணம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இடங்கள் கொடுத்துவிட்டும் கூட கடைசி நாள் இறுதி நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி இறுதி நாள் என்றால் கூட அப்போது கூட காங்கிரஸ் தங்களுடைய வேட்பாளர்கள் நியமிக்காமல் இழுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவே காங்கிரஸ் இருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு திமுக தலைவரிடம் அப்போதே புகார்கள் வந்தது. நீங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டணி கொடுத்து விட்டீர்கள், எனவே அந்த கூட்டணியோட வேட்பாளர் கூட அறிவிக்காமல் நாங்கள் எப்படி வேலை பார்ப்பது என்பதெல்லாம் கூட பொதுக்குழுவிலே முதலமைச்சரும் நேரடியாக ஒரு பொதுக்குழு உறுப்பினர் திமுகவிடம் கேட்டார். இது போன்ற கட்சிகளுக்கெல்லாம் ஏன் இடம் தருகிறது என்றெல்லாம் கூட கேள்வி கேட்டார். அப்போது முதலமைச்சர்கள் பதில் சொல்லும் பொழுது, கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்தும் அரவணைத்தும் இருக்க வேண்டியதான் ஒரு கூட்டணி தலைமை தாங்குகின்ற ஒரு கட்சிக்கு முக்கிய அழகாக இருக்கும். எனவே இப்படியான சில சூழல்கள் அமையும். அதை நாம் கூட்டணி கட்சியினருக்கு சாதகமாகவும் அவர்களை அன்போடு அரவணைத்தும் அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் நமக்கு வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள் என்றும் அவர் பேசியிருந்தார். அது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளுடனான இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டத்தின் போது பேசிய முதலமைச்சர்கள் கூட நாம் கூட்டணி கட்சியினருக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்று வேலை பார்க்காமல் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வேலை பார்க்காமல் இருந்தால் உங்கள் மீது நான் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் பேசினார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் சட்டமன்றமாக இருக்கட்டும் நாடாளுமன்றமாக இருக்கட்டும் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலியமாக தேர்தல் பொறுப்பாளர் தேர்தல் பார்வையாளர் என்ற குழு அமைப்பு அதன் மூலியமாக BLC என சொல்லப்படும் பூத் லெவல் கமிட்டி உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து சராசரியாக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 100 பேரும் சட்டமன்ற தொகுதிக்கு 30 பேரும் என திமுக சார்பில் ஒரு குழுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு அந்த வழிகாட்டு நெறிமுறைகளோடு காங்கிரஸ் கட்சி ஒருவேளை வேட்பாளர் அறிவிக்கும் பட்சத்தில் அவர்களுடைய பிரச்சார வியூகங்கள் அனைத்தையும் அவர்கள் பணி செய்வார்கள். அது மட்டுமல்ல, ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு இடம் ஒதுக்கப்படும் நிலையில் அந்த காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வேண்டிய பொறுப்பு அந்த அமைச்சருக்கும் மண்டல பொறுப்பாளருக்கும் இருக்கிறது என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருந்தார். அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் இதுதான் விதி, இதுதான் அவர்களுடைய சட்டமாக திமுக வகுத்திருக்கக்கூடிய தேர்தல் வியூக சட்டமாக இருக்கட்டும். எனவே அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காங்கிரஸ் கட்சி 25 இடங்களை பெற்றுக்கொண்டு தேர்தலில் நிற்க மாட்டோம் என்று சொல்வது, 25 இடங்கள் எங்களுக்கு போதாது என சொல்வது அவர்கள் திமுக கூட்டணியை விரும்பவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 25 இடங்கள் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய சக்திக்கு மீறிய இடம் என்று அரசியல் வல்லுநர்கள் சொல்லும் நிலையில் சக்திக்கு மீறிய இடமாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பிலும் சொல்லப்படும் நிலையில் அந்த 25 இடங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்பதும் அரசியல் விமர்சனங்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக காங்கிரசுக்கு கட்டமைப்பு ஒன்று இருக்கிறதா என்பது பல்வேறு கேள்விகளாக இருக்கிறது. ஆரம்பத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் செல்வ பிறந்தகைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும், செல்வ பிறந்தகை திமுகவுடன் ஒரு நெருக்கமாக இருக்கிறார், அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார்கள். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் இந்த பிரச்சனையை முதற்கட்டமாக அவர்கள் திமுக எதிராக பேசும்பொழுது செல்வ பிறந்தைக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்கத்தான் பேசினார்கள் என்பது சொல்ல வந்தது. ஆனால் தாவேகாவினுடைய ஆதரவு மனப்பான்மையோடு தான் இத்தகைய பேச்சுக்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பது சமீப கால டெல்லி வட்டாரங்கள் இது குறித்து பேசும்பொழுதுதான் தெரிகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு பார்வையும் டெல்லி காங்கிரஸ் கமிட்டி இன்னொரு பார்வையும் என இருவேறு பார்வை இந்த 2 பகுதிகளாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் அணிகளாக சேர்வது புரிந்ததில்லை. ஆனாலும் கூட தமிழ்நாடு காங்கிரஸுக்கு என்ன நடக்குது என்பது டெல்லி காங்கிரசுக்கும், டெல்லி காங்கிரஸில் என்ன நடக்கிறது என்று தமிழ்நாடு காங்கிரசுக்குமே தெரியாமல் இருவேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். செல்வ பிறந்தகையில் நாங்கள் திமுக கூட்டத்தில் தான் இருக்கோம், திமுக கூட்டத்தில் தான் அங்கம் வகிக்கிறோம், திமுகவோடு தான் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம், வேறு எந்த கட்சியோடும் பேசவில்லை என்று செல்வ பிறந்தகை ஒரு பக்கம் பதில் சொன்னாலும், இன்னொரு பக்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் மேற்பார்வையாளர்களோ இல்லை அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகளோ பேசுவது வேறு மாதிரி இருக்கும். தாவேகாவை நாம் ஒன்றும் குறைத்து பேசிவிட முடியாது. தாவேகாவிடம் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவிற்கு காங்கிரசுடைய அருமை புரிந்திருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக இருவேறு முகங்களாகவும் இருவேறு விவாதங்களாகவும் சொல்ல வந்தது. இது குறித்து திமுக தலைமையோ ஒரு கட்டத்தில் குழப்பம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. காங்கிரஸ் எது காங்கிரஸ், டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசியது காங்கிரஸா இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக நிர்வாகிகள் பேசுவது காங்கிரஸா என்றெல்லாம் கூட குழம்பி இருக்கக்கூடிய சூழலில் ஆரம்பத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் செல்வ பிறந்தகைக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்றும் திமுகவுடன் அவர் கூட்டணியில் இருக்கிறார், திமுகவுடன் ஒரு நெருக்கம் காட்டுகிறார், அவருக்கு ஒரு கடும் நெருக்கடியை தர வேண்டும் என்று திமுகவிடம் எதிராக பேசினார்கள், திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை பேசினார்கள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் என்றெல்லாம் கூட அவர்களுடைய குரல் வகுத்ததன் பின்னணி காரணம் இதுதான். ஆனால் அது காலப்போக்கில் காங்கிரஸ் தாவேகாவுடன் போவதற்கான
இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்திருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த பேச்சுவார்த்தையின் போதே முதற்கட்டமாக காங்கிரஸ் 49 தொகுதிகளும், இரண்டாம் கட்டமாக 38 தொகுதிகளும், அடுத்த கட்டமாக 32 தொகுதிகளும், அடுத்து 28 என படிப்படியாக குறைந்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் குறைந்து வந்ததன் அடிப்படையில் திமுகவும் முதற்கட்டமாக 21 தொகுதியில் துவங்கினார்கள், 28 என்றார்கள், 23 என்றார்கள். அதன் பிறகு 25 இடங்கள் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என திமுக அறிவித்த நிலையில் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கடந்த முறை பெற்ற 25 இடங்களுக்கு பத்தாது, கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்றார்கள். அது மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலே 28 இடங்களுக்கு மேலே, அதாவது 28+1, அதாவது ஒரு ராஜ்யசபா என்று அவர்கள் கேட்டார்கள். அது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போய்க் கொண்டிருக்கும் பொழுது கூடுதலாக எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில், அதாவது உள்ளாட்சி பங்கு கொடுக்க வேண்டும் என்று பேசினார்கள். உள்ளாட்சி தேர்தலுக்கு இன்னும் பல காலம் இருக்கின்றன, உள்ளாட்சி அமைப்புகளும் தற்போது வரை கலைக்கப்படவில்லை என்றெல்லாம் கூட இருந்தாலும் கூட அவர்கள் எங்களுக்கு உள்ளாட்சியில் போதிய பிரதித்துவம் இல்லை, தற்போதே அவர்கள் எங்களுக்கு உள்ளாட்சியில் பிரதித்துவம் கொடுக்கும் வகையில் சராசரியாக ஒரு உள்ளாட்சிக்கு 30% இடங்களை நீங்கள் காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அது கூட நம்ம பேசிக்கொள்ளலாம். தற்போது இருக்கக்கூடிய சூழல் முதற்கட்டமாக சட்டமன்ற தேர்தலை முடிவெடுங்கள் என்று திமுக தலைமை கூறிய நிலையில் காங்கிரஸ் கட்சியோ இல்லை, நீங்கள் இப்போதே உள்ளாட்சி தேர்தல் குறித்து நீங்கள் பேசிவிட வேண்டும், உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் எத்தனை இடங்கள் கொடுப்பீர்கள், எத்தனை சதவீதம் கொடுப்பீர்கள், அங்கு இருக்கக்கூடிய நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் 30% குறையாமல் எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். போன உள்ளாட்சி தேர்தலிலே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு மேயர் கொடுக்கப்பட்டது, அதுவும் கும்பகோணம் மேயர். கும்பகோணம் மேயரை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவருக்கு மட்டும்தான், அதாவது காங்கிரசுக்கு ஒரு மேயர் தான் கொடுக்கப்பட்டது. மற்றும் இருக்கக்கூடிய மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற 4 கட்சிகளுக்குமே தலா ஒரு துணை மேயர் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த காங்கிரசுக்கு மட்டும்தான் மேயர் பதவியை கொடுத்திருக்கார்கள். அதாவது ஒரு மாவட்டத்திலே 2 மாநகராட்சி இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை திமுகவிற்கும் கும்பகோணம் காங்கிரசுக்கும் ஒதுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் காங்கிரஸை திமுக ஒரு முறையும் அணுகி வந்தாலும் கூட காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கான முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது. எங்களுக்கு போதுமான அளவுக்கு மரியாதை இல்லை, எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பிரதித்துவம் என்பது மிகுந்த குறைவாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக அவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தோல்வியடைந்தால் கூட அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. திமுக இந்த அளவிற்கு கோபப்படுவதற்கு முக்கியமான காரணம் பார்த்தோம் என்றால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்திலும் ஒரு நம்பிக்கையிலும் திமுக இருக்கிறது. எனவே அதை சாத்தியமாக்கக்கூடிய வகையில் அடுத்த கட்ட வேலைகள் பார்க்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 11 கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கின்றன. இந்த 11 கட்சிகளில் ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் சுற்றியே இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தால் பார்ப்பவர்களுக்கு அதை தாண்டி ஒரு வேலையை நாம் பார்ப்பது போல தெரியாது. அது மட்டுமல்ல, நாம் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்தடைந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகுதிகளை உறுதிப்படுத்தி அதன் பிறகு எந்தெந்த தொகுதி என்று அந்த தொகுதிகளை உறுதிப்படுத்தி பிறகுதான் நாம் பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மீதம் இருக்கக்கூடிய 170 தொகுதியிலும் திமுக தங்களுடைய வேட்பாளரை நியமிக்க வேண்டும். அந்த வேட்பாளர் நேர்காணல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வருகின்ற, அதாவது இன்னும் 6ஆம் தேதி வரை விருப்பமனு தாக்கல் இருக்கிறது. எனவே இது முடிந்த பிறகு மாவட்டந்தோறும் விண்ணப்பித்தவர்களை பட்டியல் எடுத்து அதை நாம் அடுத்த கட்ட வேலையை நாம் துவங்க வேண்டும். திமுக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக காங்கிரஸ் உடனான இத்தகைய சூழல் காரணமாக, அதாவது அந்த வேலை பார்ப்பது திமுகவுக்கு மிகுந்த தடையாக இருக்கிறது என்பது அவர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதன் அடிப்படையில் தற்போது திமுக அந்த முடிவை எடுத்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து பேசலாம் பாரி கார்த்திக், சிறிய இடைவேளைக்கு பிறகு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.